viewers, very good evening. This is Chennai trainers, highly professional and personal teaching கொடுத்துட்ருக்கோம். மேடமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேர்ட் ஆஃப் கிளாஸு. ஸோ அந்த தேர்ட் டேலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பக்காவாக அந்த மெயின் ரோடு கூட்டு வந்திருக்கோம். கிளச் கண்ட்ரோல், control the clutch and move the vehicle. Second gear now, slowly. Okay, be cool and enjoy the vehicle. Okay, fine. Slowly. அப்படியே மிடில் பேஸ்லேயே. ஓகே. ஸோ இந்த தேர்ட் டே கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. ஸோ தேர்ட் டேலே வந்து ஸோ இந்த கோயம்பேடு மெயின் ரோட்டில் ஸ்லோ இருக்கும். ஆக்சிலேட்டர் எடுத்தாதீங்க, லைட்டாக லெஃப்ட் வந்துடுங்க. குட். இந்த தேர்ட் டே ட்ரைனிங்கில் எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் எப்படி இருக்குது, ஸோ அவங்க எவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ மூணாவது நாள் நிஜமாக அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. மெயின் ரோடுன்னு நான் ஜஸ்ட்டு சொன்னேன், பட் இதுதான் மெயின் ரோடு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஸ்லோ போய்ங்க, நியூட்ரல் ஃப்ளோ பண்ணுங்க டக்குன்னு, கிளட்ச் அமைக்க, ஸ்டெப் பிரேக் யூஸ் நவ், ஸ்லோலி லைட்லி டச், எஸ் குட். அந்த மாதிரி தான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்படியே கிளட்ச் ஐத்தி தாட் போடுங்க. ஸோ கீப் கோயிங் த மிடில் பாயிண்ட். ஓகே, ஃபைன். ஸோ எப்படி மேம் என்ஜாய் பண்ணி ஓட்டுறீங்க? ஸோ தேர்ட் டே கிளாஸே வந்து உங்களை பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. ஸ்லோவாக போங்க. ஸோ மூவ்மெண்ட்டை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன், சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேனுவல் வெஹிக்கிளில் தான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் கோயம்பேடு ஏரியாலாம் வந்து எவ்வளோ டிராஃபிக் ஸ்லோவாக போய்க்கோங்க. ஸ்பீடு கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம். ஓகே, லைட்டாக டச் பண்ணணும். ஓகே, ஸ்பீடு ரொம்ப போகிற மாதிரி தான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ மேபி இந்த இடத்துல வந்து நம்ம ரொம்ப ஸ்லோவாக போக வேண்டியிருக்கோம். கிளச்சை நியூட்ரல் பண்ணுங்கள். ஃபைன். ஸ்லோலி அந்த வெஹிக்கிள் பின்னாடியே போங்க. ஸ்லோவாக மிடில்லே போய்க்கணும். வியூவர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், செம்ம பம்பர் டு பம்பர் டிராஃபிக் இந்த இடத்துல. ஸ்லோ பண்ணிக்கோங்க, நல்லா கம்ப்ளீட் ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்லோ டவுன் ஆகும், கம்ப்ளீட் ஸ்லோ. ஸ்லோ, குட். அப்படியே செகண்ட் கியர் போட்டுக்கோங்க. ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண வேணாம், கிளச் மூவ்மெண்ட்லேயே தான் போய்க்கணும். ஓகேவா? கிளச் மூவ்மெண்ட்லேயே தான் ஒரு சைடு ஓட்டிக்கணும். ஆக்சிலேட்டரே கிடையாது, ஒன்லி கிளச் மூவ்மெண்ட்டு. லைட்டாக. ஓகே, கண்ட்ரோல் தான் கிளச். ஸ்லோவாக வெயிட் பண்ணுங்கள். மெதுவாக போட்டோம், போனதுக்கப்புறம் போய்க்கலாம். ஓகே, ஸ்லோலி மூவ் த வெஹிக்கிள் அண்ட் செகண்ட் கியர்லேயே போட்டோம். கிளச் கண்ட்ரோலில் போங்க. குட், போகலாம். லைட்டாக ஆக்சிலேட்டர் டச் பண்ணிக்கோங்க. இல்லை, கிளச்சை விடாதீங்க. கண்ட்ரோல் த கிளச். குட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட வேண்டியிருக்கும். தேர்ட் டேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் வந்து அவங்களை கூப்பிட்டு வந்தேன். ஏன்னா ஜட்மெண்ட் வந்து அவங்க ரொம்ப சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ஒரு வாட்டி கூட ஜட்மெண்ட் ஸ்டிக்கில் அவங்க இடிக்கலை. ஸோ அதுதான் இருக்கிறதுல அவங்களோட பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஸோ அதுதான் வந்து அவங்களோட ப்ளஸ்ஸும் கூட. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மெயின் ரோட்லேயே கூப்பிட்டு போய் சொல்லி கொடுக்குறோம். நியூட்ரல் ஃப்ளோவில் அப்படிங்க பார்க்கலாம். அப்படி நியூட்ரல் ஃப்ளோ. ஸ்டெப் பிரேக் நவ். குட். இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக கன்வெர்ட் பண்ணோம். ஃபஸ்ட் கியர் போட்டுக்கோங்க. ஃப்ரீயாக ஓட்டுக்கோங்க, என்ஜாய் பண்ணி ஓட்டுங்க. ஓகே, ஃப்ரீயாக ரிலாக்ஸாக ஓட்டிக்கோங்க. கம் லெஃப்ட் ஸ்லோலி. மூவ் நவ் ஸ்லோலி. செகண்ட் கியர் போட்டுக்கோங்க, பிக்கப் பண்ணி போங்க. கிளச் கண்ட்ரோல் பண்ணி போங்க. நீங்கள் முன்னாடி பார்த்து ஓட்டணும். ஸோ உங்களுக்கு முன்னாடி காலியாக இருக்கிற இடம் அதை மட்டும் தான் நீங்கள் பார்த்து ஓட்டணும். வேறு எதுவுமே நீங்கள் பார்க்கக்கூடாது. ஓகேவா? ஸோ சுற்றி வர வேண்டிய எதுவுமே நீங்கள் பார்க்காதீங்க. ஜஸ்ட்டு முன்னாடி எங்கே கேப் இருக்கோ ஸோ அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கணும். ஸோ மற்றபடி நான் என்ன சொல்கிறேனோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸி. தேர்ட் கியர் போட்டுக்கோங்க. கோ நவ். சூப்பர், போகலாம். அப்படியே மெதுவாக போய்க்கோங்க. ஸ்லோலி. மேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெயின் ரோட்டில் தான் ஓட்டுறாங்க. ஸோ இப்போ அவங்க ஓட்டிகிட்ருக்க லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு அப்படின்னாலே ஒரு டைமில் எல்லோரும் வந்து பயந்து போய் நிற்கிற ஒரு ரோடு இது. ஸோ பம்பர் டு பம்பர் டிராஃபிக் இருக்கும், மல்டி லெவல் டிராஃபிக் இருக்கும். நியூட்ரல் ஃப்ளோ கன்வெர்ட் பண்ணுங்கள். ஸ்லோ. நியூட்ரல் ஃப்ளோ கன்வெர்ட் பண்ணிங்க. குட். ஸ்லோவாக போய்க்கோங்க. நல்லா ஸ்லோ பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா முன்னாடி போகிற வெஹிக்கிளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெஹிக்கிளை வந்து ஸ்லோவாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் மெயின். ஸ்லோ போய்க்கோங்க. ஃபைன். நவ் ஸ்லோலி. குட். ஸோ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு கரெக்டாக வந்து கண்ட்ரோல் வர ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் லைட்டாக இல்லை, மிடில். ஓகே, குட். ஓகே, ஸ்லோவாக பண்ணிக்கோங்க. குட். வெயிட் பண்ணுங்கள், அவர் உள்ளே போயிட்டு. ஸோ ஃபஸ்ட் கியர் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல அகெயின் வந்து ஃபஸ்ட் கியர் போட்டு நம்ம முன்னாடி மட்டும் தான் பார்த்து ட்ரை பண்ணணும், சைடில் பார்க்க வேண்டாம். சரிங்களா? குட். செகண்ட் கியர் மூவ் ஆகிக்கோங்க அப்படியே மெதுவாக. ஸோ கொஞ்சம் மிடில் வந்துடுங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். கொஞ்சம் ஸ்லோவாகவே போய்க்கோங்க. ஆனால் சைடில் வண்டி வருது பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ரைட்டில் போங்க. டக்குன்னு ரைட்டில் திருப்புங்க. நல்லா திருப்புங்க. ஓகே, கம் லெஃப்ட். ஏன்னா வண்டி இருக்குது பார்த்தீங்களா, திருப்பலானா டச் ஆகும். ஸ்லோ டவுன். நியூட்ரல் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் குயிக்காக திருப்ப ஆரம்பிக்கணும். அந்த கேப்பில் வந்து நம்ம வண்டி போகணும். அப்போ நீங்கள் அந்த பக்கம் திருப்பினா தான் ஸோ இந்த சைடில் மிரரில் டச் ஆகாது. ஸோ நீங்கள் அது வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த கேப் மட்டும் பார்த்துக்கோங்க. எப்படி மேம் இருக்குது டிராஃபிக்கில் ஓட்டுறீங்க?
செம டிராஃபிக்கில் ஓட்ட வச்சிட்டேன் உங்களை பக்காவா. ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூலாக என்ஜாய் பண்ணி ஓட்டுங்க. சொல்கிற மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. பெரிய ஒரு கஷ்டம்லாம் எதுவும் கிடையாது. பக்காவாக ரெடி பண்ணிடலாம் உங்களை. வேறு லெவலில் நீங்கள் ஓட்ட போகிறீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தேர்ட் டே ஆஃப் கிளாஸில் மேடம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு கூப்பிட்டு வந்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரே காரணம், 2 நாள் கிரவுண்டில் செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம் நாங்கள். ஸோ அதுதான் இதோட பெரிய ப்ளஸ்ஸு. ஃபஸ்ட் கியர் போட்டுக்கோங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னோ அவங்க ஜஸ்ட் லைக் தட் அப்படியே வந்து கேஷுவலாக பண்ணுவாங்க. முன்னாடி பார்த்து கரெக்டாக ட்ரைவ் பண்ணிவிடுவாங்க. அதுதான் இருக்கிறதுல அவங்களோட பெரிய ப்ளஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸ்லோவாக போய்க்குங்க. ஸோ இருக்கிறதுல ஒரு பெரிய ப்ளஸ்ஸே அதுதான். ஃபஸ்ட் கியர்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப கேஷுவலாக முன்னாடி இருக்கிற வெஹிக்கிளுக்கு ஏற்ற மாதிரி நல்லா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி கோ நவ் ஸ்லோலி. வெரி குட் மேம். அவ்வளோ தான். அப்படியே மெதுவாக போயிட்டே இருங்க. ஸோ இந்த கோயம்பேடு ஏரியாவில் சிக்னலில் நின்று மெதுவாக போயிட்டு கொஞ்சம் மடியில் வந்துருங்க. ரொம்ப ஓட்டாதீங்க. ஸ்லோவாக பி கூல். ஸ்லோலி ஓட்டிக்கோங்க. ஸ்லோவாக போங்க. அவசரமே இல்லை. ஸோ இந்த இடத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து ஒரு டிராஃபிக் உள்ள ஒரு இடம். ஸ்லோவாக போய்க்கோங்க. கம்ப்ளீட் ஸ்லோ நவ். எஸ், ஸ்லோலி வெஹிக்கிள் மூவ் ஆகலை. ஸ்லோவாக மூவ் ஆகலனாலே கிளச் அழுத்தி பிரேக் அழுத்திக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் வண்டி வந்து ஸ்லோவாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். இந்த இடத்துல நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சரியான டிராஃபிக்கான ஒரு லொக்கேஷனு. ஸோ இந்த இடத்துல தான் மேடம் வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் நல்லா வந்துருச்சு. ரெண்டாவது வந்து கண்ட்ரோல் வந்து ரொம்ப சூப்பராக வர ஆரம்பிக்குது. நாங்கள் எப்படி மேம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம்? சூப்பராக சொல்லி தரீங்க. சூப்பர். என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியுதுல்ல உங்களால்? பக்கா. ஸோ அதுதான் இருக்கிறதுல மெயினான விஷயம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் வியூவர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கிளியராக சொன்னீங்கன்னா தான் அவங்களும் வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. லைக் தேர்ட் டேவே ஓட்டுவேன்னு நினைக்கல மெயின் ரோட்டில். ஸோ ரொம்ப புதுசாக இருக்குது. இவ்வளோ டிராஃபிக்லலாம் நான் வண்டி எடுத்ததே இல்லை. சூப்பர். பக்கா ஓட்ட வச்சிடலாம். நோ ப்ராப்ளம். ஸோ மேடம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக என்ஜாய் பண்ணி ஓட்ட வச்சுருக்கோம். ஸோ வேறு லெவலில் வந்து அவங்கள பக்காவாக ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிறதுல மட்டும் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாதுங்க. ஏன்னா நம்மக்கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அது? ஸோ சென்னை கார் ட்ரெயினர்ஸ் அப்படின்னாலே வந்து ஒரு தனி மாஸ் காட்டுவோம் நாங்கள். எஸ், சூப்பர். ஸோ அந்த கெத்து இருக்க வேணாமா? பக்கா சூப்பர். ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி கோயிங்கனோ ஸ்லோவாக அப்படியே மேனேஜ் பண்ணி மெதுவாக போய்க்குங்க. ஸ்லோவாகவே போங்க. அவசரம் இல்லை. ஓகே. குட். ஸ்லோலி கம் லெஃப்ட், லிட்டில் பிட் லெஃப்ட். அப்படி நடுவுலேயே போங்க. அந்த வேன் பின்னாடி வந்துடுங்க லைட்டாக. ஸ்லோவாக போய்க்குங்க. வெரி குட். ஸ்லோவாக போங்க. அவ்வளோதான். மெதுவாக போங்க. குட். பக்கா. ஸ்லோவாகவே போங்க. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே ஓட்டிக்கோங்க. ஸ்லோவாக போங்க. வெரி குட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுத்தமாக அனுபவம் கிடையாது. ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி டிராஃபிக் ஸ்லோவாக இந்த மாதிரி டிராஃபிக் ரோட்டில் ஸ்லோவாக போய்க்குங்க. அவசரம் இல்லை. ஓகே. கண்ட்ரோல் த வெஹிக்கிள். மூவ் நவ் ஸ்லோலி. போகலாம். செகண்ட் கியர் மாற்றிக்கோங்க. ஃப்ளோ நல்லா இருக்குது பாருங்கள். தேவைப்படும் போது நியூட்ரல் பண்ணிக்கோங்க. ஓகே. எஸ். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் தான் வந்து மேடம் வந்து தேர்டு கிளாஸில் செம்ம ஃபன்னாக என்ஜாய் பண்ணி ஓட்ட வச்சுருக்கோம். ஸோ வேறு லெவலில் கண்ட்ரோல் பண்ணி அழகாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து பர்டிகுலராக ஒரு மேனுவல் வெஹிக்கிள். இது கிராண்ட் ஐ10. ஸோ இந்த மேனுவல் வெஹிக்கிள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம். 8 ஸ்லோ டவுன். எஸ், குட். அப்படியே போகலாம். மூவ் நவ். லிட்டில் பிட் மிடில். ஸ்லோலி மூவ். அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருங்க. கிளச் கண்ட்ரோல் பண்ணி அப்படியே முன்னாடி பார்த்து மூவ் பண்ணிட்டே இருங்க. வெரி குட். அவ்வளோதான். லைட்டாக மிடில் வந்துருங்க. சூப்பர். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிட்டில் பிட் மிடில் வந்தால் தான் நம்மளால் மேனேஜ் பண்ணி ஓட்ட முடியுங்கிற அந்த கண்ட்ரோலே இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறச்சா வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆல்மோஸ்ட் ஈவினிங் டைமு, நிறைய டிராஃபிக் இருக்கிற ஒரு லொக்கேஷனு. இந்த இடத்துல வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா வந்து இப்போ தான் வந்து அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பு வர ஆரம்பிச்சிருக்கு. மேபி அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்து வேறு லெவலில் வர ஆரம்பிச்சிச்சு. ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்து பக்காவாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ ஸ்லோ டவுன் பண்ணிக்கோங்க. குட். சூப்பர். எக்ஸலண்ட். வெரி குட். அவ்வளோதான். செம்ம ஃபன். என்ஜாய். குட். ஸ்லோவாக பண்ணிக்கங்க. ஆட்டோ போய்க்கிட்டோம். ஸ்பீடாக போகிறவரை விட்டுருங்க. ஸ்லோவாக போய்க்கோங்க. கொஞ்சம் ஸ்லோவாகவே போய்க்கோங்க. அந்த கீர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் த கீர் நவ். ஸ்லோலி. குட். எக்ஸலண்ட். பிக் அப் த வெஹிக்கிள். குட். போகலாம். தைரியமாக போங்க. நடுவுலே போய்க்குங்க. ஸோ ஃபைன் எவ்ரிதிங். எஸ், எக்ஸலண்ட். லெஃப்ட்டில் இண்டிகேட்டர்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ நான் சொல்லுங்கள் லெஃப்ட் இந்த சைடு, அது ரைட்டு, இது லெஃப்ட். ஃபைன். நோ ப்ராப்ளம். நேராகவே போங்க. இப்போ இல்லை லெஃப்ட்டு. நேராக போயிட்டே இருங்க. நான் சொல்கிறேன். அங்கே ஒரு லெஃப்ட்டு திரும்பவும். ஸோ அங்கே திரும்ப வேண்டியிருக்கும். லெஃப்ட்டு கொஞ்சமாக வந்துக்கோங்க லைட்டாக. ஸோ ஸ்லோவாக போய்க்கோங்க.
அந்த ஆட்டோ போச்சு பார்த்தீங்களா மேலே, ஸோ அது மேலே ஏறணும். ஸ்லோவாக போய்க்கோங்க, அவசரமே இல்லை. ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. ஸ்லோ நல்லா ஸ்லோ பண்ணுங்கள். பிரேக் டச் பண்ணி ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஆனால் மேலே ஏற போகிறோம். ஸ்லோ பண்ணுங்கள், நல்லா ஸ்லோ பண்ணி மெதுவாக கம்ப்ளீட் ஸ்லோ பண்ணுங்கள். மெதுவாக லெஃப்ட் வாங்க. இந்த இடத்துல மெதுவாக லெஃப்ட் ஸ்லோலி. நம்ம இடத்துலலாம் கொஞ்சம் ஸ்பீடு கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா ஸ்பீடாக வந்தோம்னா நம்ம கண்ட்ரோல் மிஸ் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கியர் போட்டுக்கோங்க. கிளச் கண்ட்ரோல் பண்ணிப்போங்க. கண்ட்ரோல் த கிளச் நோ. போகலாம் 80% கண்ட்ரோல் த கிளச். சூப்பர், அவ்வளோதான். அப்படியே போகலாம், மெதுவாக போங்க. வெரி குட். ஸோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கரெக்டாக கிளச்சை கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப மெதுவாக தான் போக வேண்டியிருக்கும். ஏன்னா வந்து இந்த இடத்துல மேலே ஏறுறச்சா வந்து உங்களுக்கு செம இதுவாக இருக்கும். மெதுவாக ஸ்பீடே இருக்கக்கூடாது. ஸ்லோவாக போங்க. ஸ்லோவாகவே போய்க்கோங்க. வெரி குட். நல்லா மெதுவாக லெஃப்டில் ஸ்லோவாக அவசரமே கிடையாது. ஸ்லோவாகவே போகலாம். ஏன்னா எல்லா பக்கத்துலேருந்தும் வண்டி வருவாங்க. லெஃப்ட்டை ஒட்டியே போய்க்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃப்ளைஓவர் மேலே ஏறும்போது அவங்களுக்கு வந்து சுத்தமாக ஐடியா கிடையாது. பட் நம்ம தான் வந்து பக்கா சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அப்படியே செகண்ட் கியர் மாற்றுங்க. ஆமாம், கம்ப்ளீட்லாம் கிளச் கண்ட்ரோல் பண்ணிப்போங்க. நான் சொல்கிறது மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் போதும். குட். கொஞ்சம் நடுவில் போக ஆரம்பிச்சுக்கோங்க. ரைட்டில் இண்டிகேட்டர் போடுங்க. லைட்டாக ஸ்லைடாக கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் போகணும். அவசரம் இல்லை. இந்த பஸ்ஸு போய்கிட்டோம். ஸ்லோ பண்ணுங்கள். பஸ் போட்டோம், லைட் அடிச்சிட்டாரு. ஸோ அவர் போனதுக்கப்புறம் மெதுவாக ஸ்லோ பண்ணிக்கோங்க. லெஃப்ட்டு வர போகிறாரு. நம்ம கொஞ்சமாக ரைட்டுக்கு போகணும். ரைட்டுக்கு போங்க. மெதுவாக போங்க. ரைட்டுக்கு ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப் போங்க. கொஞ்சமாக போங்க. நம்ம நேராக போக போகிறோம். ஓகே, கொஞ்சம் நடுவில் போங்க. இன்னும் கொஞ்சம் போங்க லைட்டாக. வெரி குட். அவ்வளோதான். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டுவர்ட்ஸ் நாங்கள் பாரிஸ் போகிறோம். சென்னையில் இருக்கிற பாரிஸ் வந்து டார்கெட் மாற்றிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆக்சிலேட்டர் மட்டும் அழுத்தாதீங்க. லைட்டாக டச் பண்ணணும், சரிங்களா? அழுத்திங்கன்னா ஓவர் ஸ்பீடு போகும். அழுத்தாதீங்க, டச் மட்டும் பண்ணிக்கோங்க. சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, குட். ரொம்ப அழுத்தாமல் நடுவிலே போங்க. ஸ்லோவாக போங்க. ஆட்டோ வருது பாருங்கள். நடுவில் போங்க. ரைட்டில் போங்க. உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில். ஓகே, ஸ்லோவாக ரைட்டை லெஃப்ட் வந்து வரட்டும். ஒன்றும் பிரச்சனை. நீங்கள் முன்னாடி மட்டும் பார்த்து ஓட்டிக்கோங்க. ரொம்ப ஷேக் பண்ணாதீங்க, அவ்வளோதான். சைடில் பார்க்கவே போகாதீங்க, சரியா? சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பார்க்குறது கஷ்டமாயிடும். சைடில் பார்க்காதீங்க. ஓகே, வெரி குட். ஸோ வியூவர்ஸ், செம்ம ஃபன்னாக செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. லைட்டாக லெஃப்ட்டு வந்துடுங்க. ஸ்லோவாக ரொம்ப வராதிங்க. போதும். ஸ்லோவாக அவர் விட்டுருங்க. ஃபைன். இப்போ அப்படியே போயிட்டுருங்க. குட். ஸ்லோவாக போய்க்கோங்க. செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மேடமு. ஸோ அவங்கள வந்து வேறு லெவலில் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கூடி சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லொக்கேஷனுமே ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அந்தளவுக்கு தான் வந்து பக்காவாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். தேர்ட் ஆஃப் கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேடம் இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் சென்னை கண்டெய்னர்ஸில் வந்து ஜாயின் பண்ணது தான். ஸோ நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணதில் உங்களுக்கு எப்படி மேம் இருக்குது, அதை பற்றி நம்ம வியூவர்ஸ்க்கு பக்காவாக உங்கள் சைட்லேருந்து ஒரு சம் ஒப்பீனியன். சூப்பராக இருக்குது. ஐ திங்க் நிறைய தைரியம் தான் வருது லைக் இப்படி ஓட்டுறதுனால. சூப்பர். உங்களால் நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியுது இல்லையா? ஸ்லோ பிரேக் அழுத்தக்கூடாது. ஸ்டெப் பிரேக்கில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். குட். ஸோ வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மெயின் ரோடுங்கிறது வந்து சாதாரண ஒரு லொக்கேஷன் நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் வந்து இந்த ரோட்லலாம் ஓட்டுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப நாள் ட்ரைனிங் ஏற்ற தான் முடியும். பட் ஆனால் மேடம் வந்து பக்காவாக 3வது நாளே வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் மெயின். நீங்களும் இதேமாதிரி கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸ்லோவாக ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். ஸ்பீடு கம்மி பண்ணி